3 வருஷத்துல தான் நீங்க அதான் அவங்க சொன்னாங்களே 4 மாவட்டங்கள்ல 8.5 லட்சம் பேருக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா பண்றதுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு தேவை. அதை அவங்க கொடுக்கறன்னு முயற்சி எடுத்திருக்கிறது நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஏன்னா எந்த ஒரு ஸ்கீமும் வரலன்னு சொல்றது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு எதிர்கட்சி சார்ந்த ஒரு வியூ. எதிர்கட்சிக்காரங்க வந்து எப்பவுமே வந்து என்ன நீங்க பாலாரும் தேனாரும் ஓடுனா கூட எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இதே அதிமுக ஆட்சியில இதே சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் விஜயபாஸ்கர் இருக்கிறப்ப நான் அப்பவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் சொல்றேன் நாங்க நேரில் போய் பார்த்து நீங்க ஒரு வெண்டிலேட்டர் இல்லாத ஒரு சூழல்ல தான் அரசாங்க மருத்துவமனைகள் இருந்திருக்கு. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியிலேயே நிலைமை அதுதான். நீங்க அந்த மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் மேல வரக்கூடாத குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் மேல குட்கா வித்ததுக்கு உறுதுணையாக இருந்தா குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அது வேற யார் மேலேயுமே வரக்கூடாது. ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மேல நிச்சயமா வரக்கூடாது. இல்ல சப்ஜெக்ட் எடுக்கிறேன். அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மாறி இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் சரி மக்கள் நல்வாழ்வுத்துறையும் சரி பயணிக்கிறாங்கிறது நம்ம ஏத்துக்கணும். இத்தனை கட்டிடங்கள் வந்திருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல நான் ஒரு சின்ன ஒரு நிமிஷம் ஊடகவியலாளர்களா நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தர்றேன். நீங்க காலேஜுக்கு அப்புறம் எந்த எக்ஸசைஸும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த 3.5 ஆண்டு காலத்துல அரசாங்க மருத்துவமனைகள்ல எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்குது, எவ்வளவு பில்டிங் வந்திருக்குது, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு 3.5 ஆண்டு காலத்தை எடுத்துக்கலாம். 10 ஆண்டு காலத்துல அதிமுகவோட 10 ஆண்டு காலத்துல எவ்வளவு கட்டிடங்கள் வந்திருக்கு, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வந்திருக்கு, எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம பேசலாம். வேற ஏதாவது கேள்விக்கு போலாம். சொல்லுங்க. இதெல்லாம் எங்க நம்புற மாதிரியா இருக்கு. ஏடிஎம்கே பீரியட்ல 3.5 வருஷம் கழிச்சு கட்டிக்கணும். ஏடிஎம்கே பீரியட்ல ஒன்னும் வரலைங்கிறதுனாலதான் ஆட்சி மாறிச்சு. அந்த நிலைமை மாத்தி தான் இன்னைக்கு இவங்க பண்ணிக்க. ஏடிஎம்கே பீரியட்ல என்ன இல்லைங்கிறதுக்கு நான் சாட்சி. நாங்க வெண்டிலேட்டர் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட வெண்டிலேட்டர் தான் விராலிமலையில முதல் வெண்டிலேட்டர். அதை கூட ஒழுங்கா வாங்காம ஒரு ஊழல் பண்ணி ஒரு மொபைல் வெண்டிலேட்டர் வாங்கி வச்சுட்டாங்க. மணப்பாறையில வேடசந்தூர்ல பார்த்துட்டு வந்து ஏன் அங்க நாங்க கொடுத்து 12 லட்சம் ரூபாய்க்கு வெண்டிலேட்டர் இருக்கு, இங்கேயே ஒரு பெட்டி இருக்குதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பணத்தை மீட்டு கொடுக்க சொல்லி நான் போராடி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை வாங்கியிருக்கேன். அதனால வந்து நீங்க ஆட்சி நீங்க உங்களுக்கு வந்து தேவையான உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், ரெஸ்பெக்டட். ஆனா உண்மைங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன்ல இருந்து வேறுபட்டதுங்கிறது நான் சொல்றேன். யார் சொல்லிருக்காங்க? பிஎஸ்பிங்கிற ஒரு கட்சி தேசிய அளவுல பாஜகவுடைய பி டீமா மட்டும் கிடையாது, பாஜகவின் ஒரு அங்கமாவே ஆகிருச்சு. உத்தரப்பிரதேசத்துல ஏன் பிஎஸ்பிக்கு டெபாசிட் போச்சு, ஏன் வந்து காங்கிரஸ் எஸ்பி கூட்டணி ஜெயிச்சது? பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பிஜேபி, அவங்க ஒருபோதும் இனிமே பிஎஸ்பி கிடையாது. அந்த பிஜேபியில அதிகாரப்பூர்வமா அவங்க இணையிலையோடைய அவங்க பிஜேபியோட தான் இருக்காங்க. ஒரு பிஜேபியோட இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வந்து ஒரு சிறப்பா செயல்பட்டா ஒரு சிறப்பா செயல்படக்கூடிய தலைவர் இருக்கக்கூடாதுன்னு தான் பாஜக நினைப்பாங்க. பாஜகவின் வாய்ஸா தான் பிஎஸ்பி வந்து இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் அவங்க என்ன வேற ஒரு டப்பிங் குரலா கொடுக்குறாங்க. குற்றச்சாட்டுகள் வந்து நீங்க வந்து யாரு வைக்கிறாங்கிறத பார்க்கணும். பாஜக குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப, பிஎஸ்பி குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் காலங்காலத்துக்கு இருக்கும். அப்ப வந்து எதிர்கட்சி வந்து யாராவது அவங்க எதிர்கட்சி அல்லாதவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து சிறப்பா செயல்படுறாங்கன்னு தான் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. பாஜக பிஎஸ்பியோட குற்றச்சாட்டுகளை நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை ஒரு மிக திறமையான ஒரு காவல்துறை அதிகாரி திரு அஸ்ராகார்க் அவர்களுடைய தலைமையில ஒரு டீம் போட்டு அவங்க சிறப்பா செயல்படுறாங்க. அவரோட கிரெடென்ஷியல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்தது என்ன சொல்லுங்க? தமிழ்நாட்டுல இல்ல நான் சொல்றேன், அது ஆக்சுவலி பேச வேண்டிய குற்றச்சாட்டு. தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போல நான் சொல்றேன். அவங்க தமிழ்நாடு ஜட்ஜஸ்ங்கிறதுனால அதை சொல்லலாம். உண்மை என்ன அப்படின்னா, நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த 10 ஆண்டுகள்ல போதைப் பொருள் பழக்கம் மிக கடுமையான அளவுல இந்தியா முழுவதும் இருக்கு. அதுக்கு மோசமான விக்டிமா ஒரு மாநிலம்னா அது பஞ்சாப். ஒவ்வொரு மருந்து கடையிலையும் போதைப் பொருள் விற்கிற ஒரு சூழலை காங்கிரஸ் ஆட்சி தான் மாத்தி காட்டினாங்க மாநிலத்துல. நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதானிக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிற, அதுவும் முறை தவறி கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்க குஜராத்தில் இருக்கிற போர்ட்ல தான் எல்லா போதைப் பொருட்களும் தொடர்ந்து பிடிக்கப்படுது. சமீபத்தில் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர் சத்தியம் டிவியோட அரவிந்த் அக்ஷன் அவர்கள் ஒரு முக்கியமான ரிவீலியேஷனை வந்து ஆர்டிஐ மூலமா கொண்டு வந்தார். அதனோட குவான்டிட்டி எனக்கு சரியா நினைவில்லை. ஒரு மிகப்பெரிய அளவிலான கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி அவர்கள் அரசாங்கத்துடைய நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு போதைப்பொருள், அவங்க கஸ்டடியில் இருந்த போதைப்பொருள் 90% வந்து காணாமல் போய்விட்டதா ஆர்டிஐல அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அந்த காணாமல் போகிறதா அவங்க சொல்கிற குவான்டிட்டி இருக்குதுல்ல, அது வந்து இந்தியாவினுடைய இளைஞர்களின் எதிர்காலத்தையும் முழுக்க முழுக்க அழித்து விடக்கூடிய ஒரு குவான்டிட்டி. ஸோ அந்த குவான்டிட்டி குஜராத் வழியாக பல்வேறு மாநிலங்களில் வந்திருக்கு. அது வந்து தமிழ்நாட்டிலும் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த குவான்டிட்டி மிஸ் ஆனதை பற்றி இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் அதை வந்து மௌனம் காக்குது. ஏன் வந்து ஒரு போதைப் பொருள் அது அவ்வளோ பெரிய ஒரு நாட்டையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய மத்திய மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப அது காணாமல் போயிருக்குது அப்படின்னா ஏன் அதன் மேலே மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா இது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாட்டை விட நிறைய மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டா கூட அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால இது வந்து ஒரு தேசிய அளவில் கையாளப்பட வேண்டிய பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டில் வரல. இது வந்து அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிற குஜராத்தில் இருக்கிற துறைமுகத்தில் இருந்து தான் தொடர்ந்து இந்த போதைப்பொருள் பிரச்சனை பல்வேறு அளவில் வந்துகிட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப கடினமாக ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இது மிக நிச்சயமா நாடாளுமன்ற கூட்டத்தோட நாங்கள் கடந்த முறையும் எழுப்பியிருக்கோம், இந்த முறையும் மிக நிச்சயமாக நாங்கள் எழுப்புவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.